ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சரஸ்வதி வந்து தான் சாப்பிடாம கோச்சிக்கிட்டு உக்காண்டிருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்கள வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கல, ஒரு சின்ன ஸ்கூலில் சேர்த்ததுனால பசங்களுடைய படிப்பு வீணாகிடும், வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே கோச்சிக்கிட்டு யார்கிட்டையுமே பேசாத இருப்பாங்க. சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சாப்பிட்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. அதனால் அவங்க இருக்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க. நீ மட்டும் தனியாக உட்காந்துட்டு சாப்பிடுவியா, எங்கள் கூடவே சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க சரஸ்வதி உட்காந்துங்கிற இடத்துல வந்து எல்லாருமே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிடும்போது சரஸ்வதி அப்போ கூட எனக்கு வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. குமரன் வந்து ஒரு நிமிஷம் சரஸ்வதி சாப்பிடு சரஸ்வதி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கு தேவையில்லை, உன் வேலையை பாரியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. உடனே முருகன் வந்து இதை பார்த்துட்டு, நாளைக்கு எப்படியும் அண்ணி வந்து பத்திரகாளி ஆடுவாங்க போல், கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லை நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாண்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து அப்படி தலையாட்டுவார். அடுத்த நாள் காலையில் வந்து பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. கிளம்பும்போது பசங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு முருகனும் சதீஷும் வந்து வாட்சு, பாக்ஸு, பேகு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருமே வச்சுக்கிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க சரஸ்வதிக்கு வந்து பிடிக்காம வீட்டு உள்ளே உட்காண்ட்ருப்பாங்க. பசங்க ஸ்கூல் கிளம்பும்போது எதுக்கு உள்ளார உட்காந்துருக்குற, பசங்களை வந்து வழி அனுப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரன் கூப்பிடுவார். எனக்கு பிடிக்காத ஸ்கூலில் சேர்த்து விடுவீங்க, நான் வந்து உங்களுக்கு வழி அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல வா, உனக்கு பசங்கன்னா அவருக்கு கந்தசாமிக்கு பேர பிள்ளைங்க மேலே அவளுக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் அந்த ஸ்கூலாக சேர்த்து விட்ருக்குறாங்க. அதனால் நீ வாய் மூடிட்டு அமைதியாக வெளியில் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரன் வந்து சொல்லுவார். அதேமாரி இவங்க வெளியில் வரும்போது மறுபடியும் அழ ஆரம்பிப்பாங்க. முதலாளி எனக்கு வந்து பசங்களை வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்கறது எனக்கு பிடிக்கவே இல்லை, பெரிய ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது நான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து கந்தசாமி என்ன சொல்லுவார்னா, இப்போது உனக்கு இப்போ சின்ன ஸ்கூலில் சேர்க்கறது பிடிக்கல, பெரிய ஸ்கூலில் தானே சேர்க்கணும், பெரிய ஸ்கூலில் நான் சேர்க்க மாட்டேன், அவ்வளோ காசு கட்டி நான் படிக்க வைக்க மாட்டேன். அதுக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகாத இருந்து வீட்டிலே இருக்கிற வேலையை செஞ்சுக்கின்னு ஹோட்டலில் எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு டம்ளரில் தண்ணி ஊற்றி வைக்கிறது, டம்ளர் எடுத்து வைக்கிறது, இலையை எடுத்து போடுறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு உடனே வந்து லக்ஷ்மியை பார்த்து, என்னங்க அத்தை இப்படி பேசுகிறாரு இவர், இது நியாயமான பேச்சா, இது ஏன் முதலாளி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, பின்ன என்னப்பா நீ, நான் தான் இந்த ஸ்கூலில் படிக்கட்டும், எப்படி இருந்தாலும் படித்து வாழ்க்கையில் முன்னேற தான் போகிறாங்க, நீ எதுக்கு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கந்தசாமி கேட்கும்போது சரஸ்வதிக்கு கோவம் வந்துட்டு, அது என்ன முதலாளி, நான் என்ன பெரிய ஸ்கூலில் தானே சேர்த்து விட சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் படிப்பு தான், இப்போது இவ்வளோ நீங்கள் இதுவாக இருக்கிறதுனால பசங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை, அவங்க வீட்டு வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே வந்து, எங்கே இவர் சொன்னால் எங்கள் பசங்களை அனுப்பாத விட்டுருவாரோன்னு சொல்லிட்டு உடனே சரஸ்வதி வந்து, என் வீட்டுக்காரர் தான் படிக்காத ஹோட்டல்லே எடுபடி வேலை செஞ்சுன்னு அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி முடிய தேவையில்ல, சின்ன ஸ்கூலோ பெரிய ஸ்கூலோ ஏன்னா ஸ்கூலில் போய் படிக்கட்டும், படித்தா தானே வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, அவங்க சின்ன ஸ்கூல்லே போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வழி அனுப்பி விடுவாங்க. நான் இது தானேப்பா முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், சின்ன ஸ்கூலோ பெரிய ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க, படிக்க போகிறாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு பின்னாடி இருக்க போகிறாங்க, எதுக்கு படிக்க வைக்கும் போதே ஆரம்பத்திலே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவார். போகும்போது பார்த்திங்கன்னா, இவர் கணேசன் தான் வந்து வேறு இடத்துலேருந்து கிளம்பி எங்கேயோ போகும்போது இவன் இந்திராவை பார்ப்பாங்க. இந்திரா வந்து இந்த இடத்துல டெலிவரி பண்ணுறதுக்கு எங்கே போகுது, காட்டு பக்கமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே வந்து அவங்க டெலிவரிக்கு ஆர்டர் பண்ண இடத்துல கேட்பாங்க, சார் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், எந்த இடத்துல இருக்கிறீங்க, இங்கே ஒரே முள்காடு புதரமாக இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் இங்கே தான்மா இருக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 குடிக்கார பசங்க அங்கேருந்து மிச்சர் சாப்பிட்டுன்னு குடிச்சிக்கிட்டே வருவாங்க. இது என்ன வம்பா போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து பயந்துக்கிட்டே நிற்பாங்க. அடுத்தது வந்து, என்னங்க சார் இந்த இடத்துக்குலாம் ஆர்டர் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்கம்மா, நீ தானே வந்திருக்கிறல்ல, கொடுத்து விடு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நீ சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு நீ சாப்பாடு எடுத்துன்னு போடா, நான் வந்து இந்த பாப்பாக்கிட்ட பார்த்து பேசிவிட்டு காசு கொடுத்து அனுப்புகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, மறுபடியும் அட்டகாசம் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, ஓடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க.
பண்ணும்போது உடனே வந்து அந்த இடத்துல மறுபடியும் தான் வந்து முருகன் வந்து என்ட்ரி ஆகியிருப்பார். காரணம் வந்து கணேசன் வந்து இந்த தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி காளி பசங்க வந்து கல்லாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உடனே முருகனுக்கு, ஏன்ப்பா அன்றைக்கி ஹோட்டலுக்கு வந்துச்சுல அந்த புள்ள இங்கே டெலிவரிக்கு வந்தது, இங்கே காளி பசங்க அந்த பொண்ணை வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கே இருக்கிற கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணேசன் வந்து முருகனுக்கு கால் பண்ணி சொல்லுவார். இந்த வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து இந்திராவை தான் வந்து காப்பாற்றுவார். என்னங்க எங்கே போனாலும் பிரச்சனைனாவே நீங்கள் வந்து ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்துட்றீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பிரச்சனையை சண்டை போட்டு அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டு இந்திரா கிட்ட வந்து, என்னங்க எங்கே போனாலும் பிரச்சனையே இழுத்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நான் என்னங்க பண்ணட்டும், ஆர்டர்னு தான் கொடுத்தாங்க, இவனுங்க வந்து இந்த மாதிரி இடத்துல கொடுப்பாங்க, நான் என்ன கண்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இவனுங்க யாருன்னு தெரிலங்க, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தானுங்க, அப்போ தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி டெலிவரிலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் டெலிவரி பண்ணுறது வந்து பாருங்கள், எந்த ஏரியா என்னன்னு உங்களுக்கு சரிப்பட்டு வந்தால் பாருங்கள், இல்லைன்னா வேண்டான்னு விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. சரிங்க இனி நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க, இது மறுபடியும் தேங்க்ஸு, இல்லை இது மறுபடியும் எத்தனாவது தேங்க்ஸ் அப்படின்ற, இல்லை உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா என்னுடைய தேவைக்கு என்னுடைய பிரச்சனை இல்லை, நான் எங்கே போய் நிற்கிறேன்னு அங்கெல்லாம் வந்து நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க, அதுக்காக ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து முருகன்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்க பரவாயில்ல வாங்க போகலாம், இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து கணேசன்கிட்ட வந்து தான், தேங்க்ஸ் மம்மா, கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க, இவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள் எனக்கு சொல்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கணேசன்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்னம்மா பரவாயில்ல, அன்றைக்கி தம்பிக்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ண இல்லையா, அதனால தான்மா நான் ஃபோன் பண்ணேன், நான் எதுக்கும் டவுட்டாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்தேன், நான் அந்த காளி பசங்க அவங்ககிட்ட கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் உடனே நான் முருகனுக்கு ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க பேசிகிட்டு மறுபடியும் போவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க, அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. இப்போ எங்கெங்கே போகிறீங்க, ஹாஸ்டல் தாங்க போனேன், டெலிவரிலாம் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் காலேஜ் தான் கிளம்பணும் நான் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. முருகன் வந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்துடுவார். மறுபடியும் வந்து சரஸ்வதி தான் உம்முன்னே இருப்பாங்க, எந்த வேலையும் செய்யாத சரியாக மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருப்பாங்க. உடனே லக்ஷ்மி தான் போயிட்டு சரஸ்வதி கிட்ட பேசுவாங்க. ஏன்டி உம்முன்னே இருக்கிற, இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறியா, விட்டுட்டு வெளியில் வாடி, இருக்கிற வேலையை பாருடி அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. இல்லை அத்தை, நான் எங்கள் வீட்டுக்கார் தான் சரியாக படிக்காத போயிட்டார், அட்லீஸ்ட் பசங்களாவது ஒழுங்காக படிக்க வைக்கலாம், ஒரு பெரிய ஸ்கூலாக சேர்த்து விடலான்னு தானே ஆசைப்பட்டேன் நான், இதில் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன காசு கேட்டேன்னா பணம் கேட்டேன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருமா அவர் முதலாளி அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சரஸ்வதி வந்து கேட்பாங்க. அதுக்கு இல்லடி, அவர் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் அவர் பசங்களே வந்து அங்கே தாண்டி படித்தாங்க, அதனால் நீ எல்லாம் வந்து எதையும் யோசிக்காத, சரிப்பட்டு வந்தால் பசங்க எப்படி படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க, பசங்க எல்லாமே கற்றுக்குவாங்க படிச்சுக்குவாங்க, அவங்களால எந்த கஷ்டமும் இருக்காது, உனக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, அதனால் பசங்க படிக்கிறது தான் இப்போ நமக்கு முக்கியம், நீ போய் அவர்கிட்ட சண்டை போட்டுருந்தேன்னா அவர் படிக்கிறதே நிறுத்தி விட்டுருவார், அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக ஆகிடப்போகுது, அதனால் விட்டு பிடிக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, நீங்கள் சொல்கிறீங்க தான் நான் அமைதியாக போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அடுத்த வேலையை செய்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அடுத்தது வந்து இவங்க கந்தசாமியும் லக்ஷ்மியும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏங்க நீங்கள் அவள் தான் அவ்வளோ கேட்டிருந்தால, நீங்கள் ஏன் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விடலன்னு, இன்றைக்கி சேர்த்து விட்டாக்கா எவ்வளோ காசை போடுவாங்கன்றது தெரியுமா, நானே ஹோட்டல் கட்டுறதுக்கு காசை உருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு வரேன், நான் இந்த காசை கொண்டு போய் கறியாக்கிறதுக்கு பசங்களை போயிட்டு அங்கே சேர்த்து விட்டா சரிப்பட்டு வருமா, அங்கே போய் செலவு பண்ணால் சரி ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி வந்து கேட்பார். என்னங்க பசங்க படிக்கிறதுக்கு தானே கேட்டா, அந்த புள்ள தான் எதுவுமே தெரியாத பேசுதுன்னா நீயும் எப்படி பேசுகிற லக்ஷ்மி, ஆரம்பத்துலேருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் நீ கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவ தானே, எதுவுமே தெரியாத பேசுனா எப்படி, எல்லாமே கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்தாக்கா பசங்களுக்கு அருமையும் தெரியாது, பணத்தோட அருமையும் தெரியாது, படிக்கட்டும், நான் ஒன்றும் படிக்க வைக்க வேணாம்லாம் சொல்லலையே, பசங்க படிக்கட்டும், எங்கே படித்தா என்ன, படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிச்சுட்டு தான் போகுது, அதனால் அவள் படிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பசங்க சரியாக படிக்கலை, நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் வாங்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேறு ஸ்கூல் நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட வேண்டியதுதான், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நீங்கள் செய்வீங்க, அப்புறம் எதுக்கு நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு தெரில எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு போய் படுக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஏ லக்ஷ்மி ஒரு நிமிஷம் நில்லு, என்ன பண்ணி பாட்டுன்னு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன்னு, ஆமாம் நான் சொல்கிறதா நீங்கள் கேட்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்ய போகிறீங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட, விடுங்க வேலையை பாருங்கள், நான் காலையில்
நேரமாக எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் படுப்பாங்க. அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.